ஆமா. ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் மல்டி கிரெயின் ரோட்டி. மல்டி கிரெயினில் சூப்பரான சாஃப்டாக ஒரு ரோட்டி பண்ணியிருக்கேன். இதோ பாருங்க. அது பேர் ரோட்டி இல்லை, ரொட்டி. ஏதோ ஒன்று. சப்பாத்தி சப்பாத்தி. மெலிசந்த சப்பாத்தி. இது வந்து தடியாக இருக்குது ரோட்டி. சரியா? அப்புறம் வந்து எல்லா சுண்டலும் போட்டு அவிச்சு மசாலா பண்ணிட்டேன், முட்டை அவிச்சு போட்டுட்டேன். இதை தொட்டுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். எல்லா சுண்டலும் இருக்குது இதில். சிறப்பு. இதுதான் நம்ம வீட்டில் காலை உணவு. ஹெல்தி ஃபுட். தேய்ச்சி கொடுத்தேன். இந்த பாரு காலே வலிக்குது. தேய்ச்சி கொடுத்ததுக்கு எப்படி கால் வலிக்கும் கேட்டுக்கோங்க. தேய்ச்சி கொடுத்தா என்ன காலில் தைக்க போறாங்க, கையில தான் கையும் வலிக்குது காலும் வலிக்குது. இதனால சப்பாத்தி பக்கம்லாம் போறதே இல்லை. இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து மத்தியான ஸ்பெஷல் சுட சுட நெய் சோறு. ஓ, ரொம்ப நாளாக செய்யணும் உதிரி உதிரியாக பளபளன்னு ஒரு நெய் சோறு. சாப்பாடு வெந்தும் இருக்கும், பளபளன்னு இருக்கும். சமா மம்மி. நெய் சோறு, ரசம் கோச்சின் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு. நெய் சோறுக்கு ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு. பெஸ்ட் காம்போ. நல்லி வாங்கிட்டு வந்தான் ஜெய். நல்லா வெள்ளாட்டு கறி குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளை சோறு, சூப்பரான ஒரு ரசம். நம்மளோட இயற்கை சந்தை ரசப்பொடியை போட்டு வச்சது. அடி தூளாக இருக்கும் ரசம். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். காலையில் ஸ்பெஷல் ஆட் பண்ணேன். ஓகே மம்மி. அம்மா வேறு லெவலில் சமைச்சிட்டேன். பெருவுள்ள மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி செல்லக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோ வந்து இவ்வளோ லேட்டாக வருதுன்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது, பூஜா கொஞ்சம் வேலையாக எடிட்டிங் வேலையாகவே இருந்தாங்க. இன்னொரு விஷயம், மொய்ப்பனோம் என்ற வீடியோ போட்டோம் நம்ம வீட்டு கிரக பிரவேசத்துக்கு. அது வந்து 4 மணிக்கு நான் போட்டு விட்டுட்டேன். சரி கொஞ்சம் கேப் கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு அப்படி லைட்டாக அப்படி கொஞ்சம் சாஞ்சாங்க. இவ்வளோ நேரம் சாஞ்சிட்டாங்க பூஜா தானே. அதுக்கப்புறம் நான் எப்போ 5:45 கூட எனக்கு ஒரு கால் வந்து என் தூக்கத்தை எழுப்பின்னு திருப்பி தூங்கிட்டு. அப்படியா? அம்மாவே நல்லா சமைச்சாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டதே எனக்கு ஒரு 4 மணி போல் ஆயிடுச்சு. 4 மணிக்கு சாப்பிட்டோம். 5 மணிக்கு மேலே 5 மணிக்கு மேலே 5 மணி ஆயிடுச்சா? ஆமாம். நான் நேரத்துக்கு சாப்பிட்டுட்டோம். இப்போ நைட்டு சாப்பாடு வேணுமா வேணாமான்னு தோணுது. வேணாம் அப்படியே படுத்துருன்னு தோணுது. பூஜா வந்து இப்போ சூப்பராக ஒரு காஃபி போட்டு கொடுத்துச்சு. அதை குடித்ததுக்கப்புறம் தான் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டாண்ட போனேன். நான் போகும்போது மணி ஒரு 6 மணி இருக்கும். அந்நேரத்துலையும் இன்டீரியர் ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மேலே. போய் பார்த்தேன். வீட்டுக்கு வெளியே அழகாக அந்த பால்கனி லைட்டெல்லாம் போட்டேன். வீடு அப்படியே பிரகாசமாக ஜொலிச்சுது. சந்தோஷமாக பார்த்துன்னு இருந்துட்டு கொஞ்ச நேரம் இறைவா சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு வந்துடணும், வேலையெல்லாம் முடிச்சு அப்படி சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்ததே இறைவனோட கருணையால, பிரபஞ்சத்தோட துணையால. நாங்கள் பண்ணுவோமான்னு யோசிச்சோம் முன்னாடி கூட. வேணாம் அப்படியே போயிடலாம், அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. அது எப்படிதான் அப்படி ஒரு மேஜிக் நடக்குது பாருங்க. ஸ்டில் மேஜிக் நடந்துகிட்டே தான் இருக்கு. மேஜிக் நடந்துகிட்டே இருக்கு. நான் என்னென்ன சொல்றேன்னா, அந்த தேவார பதிகம் கண்டிப்பா கேளுங்க. இடரினும் தளரினும். எனக்கும் ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்ப நம்ம நல்லா இருக்கோம்னா நீங்க அடிக்கடி பார்க்கலாம் என்னோட ஸ்டேட்டஸ்ல அந்த தேவார பதிகம் இடரினும் தளரினும் வச்சு காலை மாலை நீங்கள் அது கூடவே பாடுங்க, கேளுங்க. ஒரு நம்பிக்கை தானேங்க வாழ்க்கை. கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு அதாவது நம்மக்கிட்ட பணம் இல்லையே, நம்மக்கிட்ட இது இல்லையே, அது இல்லையே, நகை இல்லையே, நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க, கேளுங்க. நிறைய அதுக்கு மூலயமா வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பு நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக மேலே வருவோம். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஷேர் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் தானே. நீங்களும் முயற்சி செய்யுங்க. என்னோட கான்டாக்ட்ஸில் இருக்கவங்களுக்கு அடிக்கடி நான் அதை ஸ்டேட்டஸ் வைப்பேன். நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துவேன், கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் என்னால் முடியும் போது கண்டிப்பாக நான் இதோட கேட்டால் போதாது. ஆமாம், வேலையும் அது நடக்குங்க. உங்களை செய்ய வைக்கும். அதுதானே அதோட சக்தி. இப்போ வந்து சும்மா நம்ம வந்து எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறது வேற. ஒரு முயற்சி செய்யணும். நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன். நேற்றுக்கு அந்த சீக்கா தூள்லாம் போட்டல பேஸ் நல்லா. அதுலேருந்து இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக எப்படி ஆர்டர் பண்ணுறது நீங்கள் ஆர்டர் பண்ணால் ஒன்றுமே கிடையாது. டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணாதீங்க. நிறைய பேர் வேணும்னாலும்
குளியல் பொடி வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் உங்களுக்கு டைரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்ன பின்ன கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் கண்டிப்பாக பண்ணிடுவோம். சரிங்களா? பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வீட்டுக்கு இந்த கொலு வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதில் குன்றத்தூரில் இன்வைட் பண்ணால் கண்டிப்பாக போகலாம். ஆனால் வந்து ஒருத்தவங்க வந்து எங்கே மணப்பாக்கம் போரூர் தாண்டின்னு நினைக்கிறேன், அங்கேருந்து கூப்பிட்டுருக்காங்க. இவ்வளோ தூரம்லாம் கூப்பிட்டா எப்படி போக முடியாது? கூட இல்லை இப்போ அவர் செகண்ட் ஷிஃப்ட் எப்படி போக முடியும்? நம்ம ஜெய் கடையில் இருக்கா, நானும் அம்மாவும் தான் வரணும். ஆனால் எனக்கு அவ்வளோ தூரம்லாம் வண்டி ஓட்ட எனக்கு பயம். அம்மா வச்சுட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டிராஃபிக் டைம் இல்லையா இப்போ. ஸோ எங்களுக்கு ஆசை தான் போகணும் பார்க்கணும். அதான் ஏன்னா நம்ம வீட்டில் செய்ய மாட்டோம். அம்மாக்கு ஈவினிங் தான் ஃபிசியோதெரபிஸ்ட் வராங்க. அந்த அவங்க 5 மணிக்கு தான் வராங்க. அவங்க போகிறதுக்கு 5:30 6 மணி ஆயிடுது. அதுக்கப்புறமா நம்ம ரெடி ஆகிட்டு தான் போகணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட போயிட்டு அந்த பாட்டு கேட்டுட்டு வராங்க அம்மா. ஸோ இப்படி தினமும் அது ஒரு தொழில். காலையில் ஏஞ்சதுமே நீங்கள் குளிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ப்ரஷ் பண்ணமா, முகத்தை நல்லா கழுவணுமா, வந்து விளக்கேற்றிட்டு அந்த பாட்டை வச்சு கேளுங்க. அது வந்து எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். சரிங்களா? வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா. பை. பாய்.